ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு பாவாடைலாம் கீழே இருக்கிற பாவாடை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் வந்துட்டு எல்லோரும் வந்து நைஃப் ப்ளீட் எடுத்தாங்க. பட் நான் வந்து நேற்றே வந்து பின்னு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒர்க்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தான் அந்த ப்ளீட் வச்சேன். ஸோ இது எப்படி ப்ளீட் வச்சுருக்கேன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி போட்டேன். ஸோ என்னோடய ஹிப் ரவுண்டுக்கு தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 34.5. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் கொடுத்துக்கணும். ஸோ நான் வந்துட்டு 36.5க்கு ப்ளீட் வைக்கிறேன். எனக்கு நான் கொடுத்த இன்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்டேக் வச்சுருக்கேன். ஸோ 3 இன்ச்சுக்கு ஒரு அதை புஷ் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி. ஸோ அது பண்ணிவிட்டு ஹிப் பெல்ட் அட்டாச் பண்ணணும். ஸோ எனக்கு நான் வச்சு பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஹூக் கொடுக்கணும், ஜிப்பெல்லாம் கொடுக்கணும். பட் இந்த மெட்டீரியல் நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால நான் வெல்க்ரோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெல்க்ரோ மெத்தடில் தான் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் ஹிப் பெல்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஹிப் பெல்ட் வந்து ஆன் ஃபோல்டில் வச்சு நான் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். அதாவது 4 இன்ச்சுக்கு நல்லா பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ அது யோக்கோட பேர் பண்ணி போட்டோம்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆக்சுவலாக கிளாஸில் வந்துட்டு ஒன்லி பாவாடை மட்டும்தான் செய்கிறது கார்மெண்ட்டு. பட் நான் செய்யும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே யோக் பாட்டனும் ரெடி பண்ணிட்டேன். அது வந்து லைனிங் கிடைக்கல. ஸோ வேறு ஒரு லைனிங் பிங்க் கலரில் இருந்துச்சு, அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் பண்ணிட்டு ஸ்லீவெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஷோல்டரும் அந்த ஆர்ம் கர்த் அந்த நடுவில் அந்த இது பாருங்கள், ஸ்டிச் பண்ணி வச்சதே நல்லா லிஃப்டடாக நல்லா செம்மையாக ஃபிட்டிங் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நைட்டாக உட்காந்து இந்த எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிட் செக் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸ்லேயே எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய பழைய சாரீ, அதை தான் இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கலர் செம்மையாக இருக்கும். அதனால் இதை வந்து நான் சாரீ மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் வந்து அதை இப்படி கன்வெர்ட் பண்ணது செம்மையாக வந்துருந்துச்சு. இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.